ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை ஆராதனையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது அதிக சந்தோஷம். கர்த்தர் உங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஓகே, லூக் காஸ்பல் சாப்டர் 6 verse 23. லூக்காஸ் விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். லூக்காஸ் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அதை தான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக எடுத்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சிம்பிள் வேர்டு இல்லையா, ஆனாலும் மிக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம செய்திக்குள்ளே போகலாம். வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்பதே. ஆமென். ஆமென். பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு சண்டே இந்த வார்த்தையிலேருந்து நான் உங்களோடு கூட பேசினேன். அப்போ நம்ம என்ன பார்த்தோம் சொன்னால் 20ஆம் வசனம்னு நினைக்கிறேன் இல்லையா, 20ஆம் வசனத்தை நம்ம கவனித்தோம். ஆண்டவராக இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் பல விஷயங்களை சொல்லி கொண்டு வரும்பொழுது இந்த காரியங்களெல்லாம் அங்கே பேசுகிறத நம்ம கவனித்தோம். இங்கே மலையில் இல்லை, தரையில் நின்று கொண்டு சீஷர்களோடு கூட கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் பேசுகிறார். ஆமென். அப்போது ஃபஸ்ட் சண்டே 3 விஷயங்களை நம்ம தியானித்தோம். ஒன்று, ஆண்டவர் சொன்னார், தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னார். ஆமென். அப்போ நம்மெல்லாம் தரித்திரராக இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாரானா? இல்லை. நம்முடைய தரித்திரங்களை எல்லாம் அவர் மாற்றினவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்த்தோம். ஆமென். ஒரு தரித்திரன் எப்படி ஒரு ஐஸ்வர்யவானை அவனுடைய கண்கள் நோக்கி இருக்கிறதோ, அதுபோல் நாம் தேவனை நாம் நோக்கி கொண்டு இருக்கிறோம். எப்படி ஒரு தரித்திரனினாலே அவனுக்கென்று ஒன்றை அவன் உண்டாக்கி கொள்ள முடியாதோ, அதுபோல தான் நாமும் இருக்கிறோம். நமக்கென்று ஒன்றை நாம் உண்டாக்கி கொள்ள முடிவதில்லை. நாம் முற்றிலுமாய் தேவனை சார்ந்து தேவனை நாம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அப்படி வாழுகிறதான நீங்கள் பாக்கியவான்கள். 2வது ஆண்டவர் சொன்னார், இப்போ பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ நீங்கள் பசியாக இருக்கிறீங்க. அப்போ அதை குறித்து நம்ம ஃபஸ்ட் சண்டே பார்த்தோம். அந்த பசி தாகம் என்றால் என்ன, நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவன், தெய்வீக பசினா என்ன என்பதை எல்லாம் பார்த்தோம். அடுத்தது 3வது என்னது, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்போது அழுகிற நீங்கள். அப்போ என்ன காரியங்களுக்காக அழுக வேண்டும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது ஜெருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்ட காரியங்கள், இவைகளை குறித்தெல்லாம் ஃபஸ்ட் சண்டே பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமென். இப்போதும் அந்த வசனத்தை நாம் தொடர்ந்து கவனிக்க போகிறோம். லூக் காஸ்பல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 3-4 குறிப்புகளோடு கூட இன்றைக்கு நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். முதலாவது காரியம், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். முதல்ல நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னன்னா, பரலோகமே எனக்கு ஒரு பெரிய ரிவார்டு தானே? ஆமென். பரலோகமே எனக்கு மகா பெரியதான பரிசு. அதுக்கப்புறமா இன்னும் அங்கே எனக்கு இன்னொரு ரிவார்டு. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்துக்குள்ளே போகிறதே எப்படி? அவ்வளோதான். அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். என்ன பரலோகத்துக்குள்ளே விட்டாவது போதும் இல்லையா? பரலோகத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நான் உனக்கு பலன் தருகிறேன், பரிசு தருகிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா என்னங்க ஒரு பரிசு வேண்டியிருக்கு? எனக்கு இந்த பரலோகமே, இந்த நித்திய ஜீவன், இந்த நித்திய ராஜ்யமே, தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கையை விட அப்புறமா என்ன ஒரு பெரிய பலன் என்கிறதான ஒரு பெரிய கேள்வி என்ன பண்ணுது, உருவாகுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஏதோ அது அர்த்தமற்றபடி ஏதோ ஆண்டவர் சும்மா சீஷர்களெல்லாம் ஏதோ உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிற மாதிரிலாம் தோணுது இல்லை? சோதனை. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை 1ஆம் தேதி காலையில் சொன்னேன், யோசித்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த தாட் வந்துச்சு? வரல. சோதரம். அப்போ ஒரு பெரிய விஷயம் என்னது? கண்ணை முன்னா தேவனுடைய ராஜ்யம்.
அருமை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ வந்த பிற்பாடு உனக்கு நான் பலன் கொடுக்குறேன், ரிவார்டு தரேன் அப்படின்னா எனக்கு பெரிய ரிவார்டே எதுதான்? தேவனுடைய ராஜ்யத்தை போகுது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த காரியங்களை வேதத்தில் பல இடங்களிலே பதிவு பண்ணுகிறார், பவுலும் பதிவு பண்ணுகிறார். அப்போ மத்தேயு 5:12 இதை தான் சொல்லுது இல்லையா? எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. லூக்கா 6:23 நம்ம வாசிக்கிற வசனம், அதிலே எது சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் வேணால் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 3:14. அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் சொல் படிங்க. அவன் கூலியை பெறுவான். பாருங்க, அவன் கூலியை பெறுவான். சோதரம் என்ன பெறுவானா? கூலி. அதான் பலன். அந்த அந்த ரிவார்டு அவனுக்கு பெறுவான். ஆமென். 9:18 படிங்க. 1 கொரிந்தியர் தான் 9:18. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். எனக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இதுதான் எனக்கு பலன்றார். அப்ப ஒரு பலன், ஒரு ரிவார்டுன்றதான ஒன்றை பவுல் அப்போஸ்தலனும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? வேதத்தில் மென்ஷன் பண்ணிட்டே வராங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு காலையில் நம்ம ஒன்றை விளங்கி கொள்ளுகிறோம். என்னன்னு சொன்னால், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பரிசை, எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தி அப்படியே போக போக உங்களுக்கு அது புரிய வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னும் போது நம்ம யோசிக்கலாம், அப்போ நம்ம செய்கிறதான செயல்கள், கிரியைகளின் அடிப்படையில் தான் ஒருவேளை நான் பரலோகத்துக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா அப்படி அல்ல. ஆமென். இன்னைக்கு செய்தி நல்லா விளங்கி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம செய்கிற கிரியைகளின் அடிப்படையில் தேவன் நம்மை பரலோகத்துக்குள்ளே சேர்ப்பது இல்லை. நாம் பரலோகத்துக்குள்ளே போவதற்கு கீயாக இருக்கிறது எதுன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடு, மரணம், ரட்சிப்பு, இலவசமான சால்வேஷன். ஆமென். அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ, அவரை யார் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அதனால் நான் பரலோகத்துக்கு போவதற்காக இந்த பூமியில் நான் நல்ல விஷயம்லாம் செய்யணும்னு என்ன பண்ணிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ரிவார்டும் சால்வேஷனும் ஒன்னோடு ஒன்று சம்பந்தப்பட்டது அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். சால்வேஷன் யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை தருகிறார், நித்திய ஜீவனையும் நித்திய ராஜ்யத்தையும் கர்த்தர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்னும் பின்னாடி இவைகளை விளக்கமாக நான் சொல்லுவேன். அப்போ முதல் காரியம் என்னன்னு சொன்னால், பரலோகம் ரொம்ப 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 பெரிய விஷயம்தான் நமக்கு. ஆனால் அதற்குள்ளே கொண்டு போய் வைத்து நம்மை அங்கே கர்த்தர் கனப்படுத்துகிறார், அங்கே கர்த்தர் நமக்கு பலன்களை தருகிறார், பரிசுகளை தருகிறார், நம்மை அங்கே பாராட்டுகிறார், நம்மை அங்கே ஹானர் பண்ணுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 26 வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா ரட்சிப்பு எப்படி என்பதை ரோமர் புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். படிங்க. ரோமர் 3:21. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தான். ஆமென். ஹல்லேலூயா. வேற எதினாலும் அல்ல ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கீழ் வசனங்கள் எல்லாம் வாசித்து கொள்ளலாம். அப்போ ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு அல்லது கிருபை, அவர் நமக்காய் சிந்தின ரத்தம், அவர் நமக்கு பலியாய் மாறினதினாலே. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. சில மார்க்கங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமியில் நீ நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சினா மோட்சத்துக்கு போகலாம். அது நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம், ஆமென், இந்த பூமியில் நல்ல காரியம் செஞ்சு தேவ ராஜ்யத்துக்கு போவதல்ல, விசுவாசித்து தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து அந்த ராஜ்யத்துக்குள்ளே போவது தான் கிறிஸ்தவ மார்க்கம். அதை தான் கர்த்தராகிய இயேசு உனக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். நானே வழி. ஆமென். ஹல்லேலூயா.
வேற எந்த வழியும் குறுக்கு வழியும் இல்லை. சோத்திரமாமே. இங்கே தானம் தர்மங்கள் பண்ணலாம், இங்கே இது செய்யலாம் அது செய்யலாம், இப்படியெல்லாம் பண்ணினா உனக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த கதையெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னது, என்னை ஒருவன் விசுவாசிப்பானானால் அவன் நாவினாலே அறிக்கை செய்வானானால். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் மனுஷனாய் வந்து வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்ததை ஒருவன் விசுவாசிப்பானானால், அவருடைய உயிர்த்தெழுதலை ஒருவன் விசுவாசிப்பானானால், அவரே தேவாதி தேவன் என்பதை ஒரு விசுவாசிப்பானானால் அவன் மீட்படைகிறான், ரட்சிக்கப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவது, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உங்களுக்கு அங்கே ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அதற்காக அந்த ரிவார்டையும் சால்வேஷன் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சால்வேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஆண்டவர் நம்மை ஹானர் பண்ணுறதுன்றது டிஃப்ரெண்ட். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லாரும் எடுங்க. 2 கொரிந்தியர் 2 Corinthians chapter 5 verse 10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கொரிந்தியர் புஸ்தகத்தில் கொரிந்து சபைக்கு அங்கே பவுலினாலே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதான சபை மக்களுக்கு எழுதுகிறதான ஒரு நிருபம். இங்கே ஒரு வசனம், ஒரு வார்த்தை வருது. என்னன்னு சொன்னால், என்ன நியாயாசனம்? கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன பண்ணணுமா? நம்ம எல்லாரும் நிற்க வேண்டும் அல்லது வெளிப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாய் நிற்க வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனம் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கணும். அப்போ கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் நான் நிற்கும் பொழுது என்ன அவர் விசாரணை பண்ணிட்டு, சோத்திரம், ஆமென், அப்போ என்ன அங்கே விசாரணை பண்ணி என்னை தண்டித்து என்னை நரகத்துக்கு அனுப்புவாரா அப்படின்றதான ஒரு கேள்வி என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆமென். அப்போ கிறிஸ்துவின் நியாயாசனம் என்கிறது ஒன்று, இன்னொரு ஒன்று இருக்குது. அது ரெவலேஷன் 20 படிங்க, வெளிப்படுத்தல் 20:11-15 வசனங்களில் அங்கே ஒரு நியாயாசனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரெவலேஷன் 20 verse from 11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை நான் கண்டேன். ஆமென், சோத்திரம். அங்கே ஒரு நியாய தீர்ப்பு. பற்றி முடிங்க பிரதர் ப்ளீஸ். அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தவர்களாகிய பெரியோரையும் சிறியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போ இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முன்னாடி பவுல் சொல்லுகிறார் பாருங்க, காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சீட், கிறிஸ்துவின் நியாயாசனம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசம் என்ன என்பதை விளங்கி கொள்ளணும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக யார் போய் நிற்கிறான்னு சொன்னால், கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாய் அந்த என்ன சொன்ன நான், ஜட்ஜ்மெண்ட் சீட், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சீட், அங்கே போய் நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் நியாயம் தீர்த்து நம்மை அக்கினியும் கந்தமேறிட கடலில் என்ன பண்ண போகிறது இல்லை, தள்ள போகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அது துன்மார்க்கனுக்கென்று ஏற்படுத்தப்பட்டது. தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியில் வாழ்ந்து மரித்தவன், கடலில் விழுந்து செத்தவன், எங்கெங்கெல்லாம் செத்தானோ எல்லாமே அந்தந்த ஆவி என்ன பண்ணுமா, அது ஒப்பு கொடுக்கும். அங்கே கர்த்தர் நியாயம் தீர்த்து அவனை எங்கே தள்ளுறாராம் சொல்லுங்க,
அக்கினி கடலிலே அவர் நியாயம் திருக்கிறார். அது கடைசியாக நடக்க போகிற வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அது துன்மார்க்கனுக்காக நியமிக்கப்பட்டது. இங்கே சொல்லப்படுகிறது தேவன் கிறிஸ்துவனுடைய நியாயாசனம் என்னன்னா, அங்கே கர்த்தர் நம்மை விசாரித்து, ஆமென் ஹல்லேலூயா, அதற்கு ஏற்றதான பலனை கர்த்தர் தருகிறார். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா விளங்கிக்கணும். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா, மறுரூபம் அடைந்ததுக்கு அப்புறமா, நம்ம மறுரூப சரீரத்தை அடைந்து தெய்வ சமூகத்தில் நாம் போனதுக்கு அப்புறமா அங்கே கர்த்தர் விசாரித்து அங்கேருந்து நம்மை நரகத்துக்கு தள்ளுகிறது அல்ல. ஆமென் ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பே வீணாய் போனதாய் மாறிடும். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த பூமியில் வாழும்போது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு அவன் பின்மாற்றக்காரனாக போயிட்டான் அப்படின்னு சொன்னால், அவன் எனக்கு எங்கே போய் நிற்கணும்? அவன் துன்மார்க்கரோடு கூட அவன் சேர்க்கப்பட்டு அங்கே தான் போய் நிற்கணும். இல்லைனா 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் அவன் கர்த்தராக இயேசுவை மறுதலியாமல் இருந்து இரத்த சாட்சியாய் மரித்தானால் என்ன பண்ணலாம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் விளங்கி கொள்ளணும். ஆமென் ஹல்லேலூயா. துன்மார்க்கன் என்று ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நித்தியமாய் நியாயம் திருத்து அவனை அக்கினி கடலில் நித்தியமாய் வாழுகிறது. ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நியாயாசனத்துக்கு முன்பாக தான் நிற்கணும். எனக்கு பரலோகத்திலே மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். இந்த பூமியில் செய்யப்படுகிறதான கிரியைகளுக்கு ஏற்றதான ரிவார்டை நான் உனக்கு தருவேன் அப்படின்லாம் சொல்லும் போது, அது ரிவார்டு தான், மிகுதியான பலன் உண்டாயிருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நியாயாதிபதி. அது யோவான் 5:22 சொல்லுது, இயேசு ஒருவரே நியாயாதிபதி, மற்ற யாருக்கும் அந்த அதிகாரம் என்ன பண்ணல, கொடுக்கப்படவில்லை. ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-26 வசனங்களில் நோட் பண்ணிக்கோங்க. லூக் காஸ்பல் சாப்டர் 19 verse from 11 to 26. அங்கே ஒரு பேரபிள் சொல்கிறார். அந்த பேரபிள் நான் சொன்னால், அந்த எஜமானன், அந்த ராஜா என்ன பண்ணுமா, திரும்பி வருவான். வந்து சர்வெண்ட் கிட்ட என்ன கேட்பானா, கணக்கு கேட்பான். அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கவனிக்கணும். அப்போது கிறிஸ்துவின் நியாயாசனம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கணக்கு ஒப்புவிக்கிறதான ஒரு காரியம். ஆமென். எல்லாரும் நல்லா கவனிக்கணும். தூங்கிட்டு கோட்டை விட்டுட்டு அப்புறமா என் மேலே எதனா தப்பு சொல்லக்கூடாது. ஓகே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ கணக்கு ஒப்பிக்கிற என்ன நடந்தது இந்த பூமியில் நீ வாழ்ந்த வாழ்க்கையில்? ஆமென் ஹல்லேலூயா. என்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் நீ எனக்காக வாழ்ந்த, எவ்வளோ நீ வைராக்கியமாக இருந்த, உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது. ஆமென். இப்படி பல விஷயங்களை தேவனுக்கு முன்பதாய், ஆமென் ஹல்லேலூயா, கணக்கு பார்த்து அதற்கு ஏற்றதான ரிவார்டை தேவன் உனக்கும் எனக்கும் தருகிறதான ஒரு சூழ்நிலை தான் எது, ரட்சிக்கப்பட்ட நம்ம தேவனுக்கு முன்பதாய் நிற்கிறதான காரியம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், தேவனுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணணும், நம்ம நிற்கணும், நம்ம கணக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இவைகளெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு தான் இந்த பூமியிலே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஆமென் ஹல்லேலூயா. வெள்ளை சிங்காசனம் வந்து ஜட்ஜ்மெண்ட், அது நியாயம் தீர்ப்பார். ஐயா, உங்களை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, யாருமே எனக்கு சொல்லலைன்னா ஆண்டவர் கேட்பார், இந்த இயற்கையெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா? இந்த இயற்கையெல்லாம் பார்த்தபோது தேவன் உண்டு என்ற அறிவு உனக்கு வரலையா? ஆமென். அது ஜட்ஜ்மெண்ட் டே, காட்ஸ் டே. ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் இது அப்படி அல்ல, கணக்கு ஒப்புவிக்கிறதான ஒரு வேலை. ஆமென் ஹல்லேலூயா. இதை எனக்கு தந்தீங்க, ஐ யூஸ்ட் லைக் திஸ். ஆமென், வெரி குட் அப்படின்னு சொல்லி தேவனாலே பாராட்டப்படுகிறதான ஒரு நேரம், ஒரு சூழ்நிலை. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணி ஆகணுமா, நிற்கணும், கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவின் நியாயாசனம் நம்முடைய ரட்சிப்பை என்ன பண்ணுறது இல்லை, அது தீர்மானிப்பதில்லை. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 John chapter 2 verse 2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ யோவான் 3:16 இல்லையா, நமக்கு எல்லாரும் தெரியும். அப்போ ஃபெய்த், அவர் மேலே இருக்கிற விசுவாசம், அவர் தான் கிருபாதார பலி. நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம எதுவும் நல்ல விஷயத்தை என்ன பண்ணிக்க முடியாது,
செய்ய முடியாது, அவர்தான். அப்போ கிறிஸ்துவின் நியாயாசனம் நம்முடைய ரட்சிப்பை தீர்மானிப்பது இல்லை. ஆமென். அங்கே கர்த்தர் கணக்கு ஒப்பிச்சோன்னா கணக்கெல்லாம் பார்த்துட்டு ஓகே நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லுவதற்கான இடம் அது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்படாதவன் ஒருவனும் என்ன பண்ண முடியாது, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு இடம். யோவான் 5:24 படிங்க. இயேசு சொன்னதான வார்த்தை, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். படிங்க. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கினா எந்த மரணம்? நீங்க நானும் சாவே மாட்டோமா? அப்ப சாவம் தானே. அப்ப இது என்ன மரணம்? இரண்டாம் மரணமாகி ஆக்கினை தீர்ப்பு. அந்த இரண்டாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் எங்க இருப்பானா? அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பான். சோத்ரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோத்ரம். அப்போ பிலீவர்ஸ், தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு கிறிஸ்து தான் செக்யூர்டாக இருக்கிறார். உனக்கு எனக்கு மிகப்பெரியதான செக்யூரிட்டி யாருன்னா யார்? ஆண்டவராக இயேசு. அவருடைய ரத்தம், அவருடைய பலி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் உனக்காய் செய்தது. அந்த செக்யூரிட்டிக்குள்ளே தான் நம்ம போய் என்ன பண்ணிக்கிறோம்? உட்கார்ந்துன்னு இருக்கிறோம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதிலிருந்து ஒருவன் நம்மை தூக்கி என்ன பண்ண முடியாது? எரிய முடியாது. காரணம், அவர் உனக்காய் எனக்காய் பலியாய் மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு முன்னாடி போய் நிற்கிற அந்த விஷயத்துக்கு வாங்க. அது என்னது அப்படின்னு சொன்னால், ஒரு 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 பரிசோதிக்கிறதான விஷயம், பரிசுகளை பெற்றுக்கொள்கிறதான நேரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் தேவன் ஏதாவது ஒரு வகையில் கர்த்தர் கிருபைகளையும் தாளந்துகளையும் என்ன கர்த்தருடைய ஆவியானவரையும் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில் அவருக்காய் வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கிருபைகளை தந்திருக்கிறார், தாளந்துகளை தந்திருக்கிறார், ஞானத்தை தருகிறார். ஆமென், வாய்ப்புகளை கர்த்தர் தருகிறார். சோத்திரம், ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நான் பயன்படுத்தி கொண்டு தேவனுக்காக நான் எப்படி இந்த பூமியில் வாழ்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் விசுவாசி நல்லா புரிந்து கொள்ளணும், கவனிக்கணும். ஏதோ நான் கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஒரு சர்ச்சில் உட்காந்துப்பேன், நான் காணிக்கை போடுவேன், பாட்டு பாடுவேன், அப்புறமா எழுந்து போயிடுவேன். ஆமென். என் வீட்டில் நல்லது கெட்டது நடந்தால் சர்ச்சி ஃபாதர் நடத்தி கொடுப்பாரு. இது அல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்ன? ஏன் அவர் பலியாய் மாறினார்னா, அவர் உன்னை என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தான் எனக்கு சாட்சிகள். அதற்காக தான் நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். அவர் வர வரைக்கும் நீங்கள் ஜெருசலேமை விட்டு போயிடாதீங்க, அங்கேயே வெயிட் பண்ணுங்க. அப்போ அவர் வந்தார், பெலனாய் மாற்றினார். பெலன் உண்டாயிற்று, தைரியம் உண்டாயிற்று, பேசினாங்க, ரட்சிப்பு உண்டாயிற்று, எங்கும் போனாங்க, எங்கும் தெரிந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வித்தியாசமான கிருபை வரங்களை கர்த்தர் என்ன பண்ணார்? ஒவ்வொருவருக்கும் தந்தார். அந்த வரங்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அடுத்தது இந்த விசுவாசத்துக்காக போராட ஆரம்பித்தாங்க. இந்த விசுவாசம் அவர்களை எதிர்த்தது, இந்த விசுவாசம் அவர்களை பரியாசம் பண்ணினது, இந்த விசுவாசம் அவர்களை கொன்று போட்டது. இந்த விசுவாசத்துக்காக உறுதியாக நின்னாங்க, பல இரத்த சாட்சியாய் மரித்தாங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? அப்போ தான் கண்டுகொண்ட கிறிஸ்துவுக்காக எவ்வளோ பாடுகள் வந்தாலும், எவ்வளோ அவமானம் வந்தாலும், எவ்வளோ நிந்தைகள் வந்தாலும் அதை சமாளித்தான். பத்தியா, இப்போ அவன் எல்லாம் போய் இந்த நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கையில், ஆமென், ஹல்லேலூயா, பரலோகத்துக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் அவன் பட்ட கஷ்டம், வேதனைகள், கண்ணீர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் பலது அவன் இழந்து போயிருப்பான். கிறிஸ்துவின் நிமித்தம் சில உறவுகள் அவனை விட்டு விலகி போயிருந்திருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் சில பணங்கள் அவனை விட்டு
விலகி போயிருந்திருக்கலாம். கிறிஸ்துவின் நிமித்தம் அநேகர் அவனை அசிங்கப்படுத்தி இருந்திருக்கலாம். அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் நீ பரதேசி போல நிற்கிறியா, உன்னால் ஒன்றும் உனக்கு செய்து கொள்ள முடியல. ஆனால் மற்றவன்லாம் அவனுக்காக செய்கிறான். அவனுக்கு பணம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, தேசம் அவன் கையில் இருக்குது, ஆட்சி அவன் கையில் இருக்குது. அவன் தனக்குரியதை வாங்கி கொள்ளுகிறான், அவன் ஏமாற்றுகிறான், வட்டி வாங்குகிறான், அவன் லஞ்சம் வாங்குகிறான், லேண்டு வாங்குகிறான், வீடு கட்டுகிறான், மாடி மேலே மாடி கட்டுறான். அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எனக்கும் கஷ்டமாக இருக்கா? ஐயோ என்னால் வட்டி வாங்க முடியலையே, ஐயோ என்னால் லஞ்சம் வாங்க முடியலையே, ஐயோ என்னால் ஒரு சின்ன கால் கிரவுண்டு கூட என்னால் வாங்க முடியலையே, சாகிற வரைக்கும் நான் வாடகை வீட்டிலே தான் இருக்கணுமா? எல்லாம் தோணும். எதற்காக அப்படின்னா கிறிஸ்துவின் நிமித்தம், ரட்சிப்பின் நிமித்தம், உண்மையின் நிமித்தம். ஆமென். போய் பேசினா நான் ஐஸ்வர்யவானா மாறிடலாம், ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் போய் பேசாமல் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கையை நீட்டினா வாங்கிடலாம். எஸ், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் இதை செய்வதில்லை. ஏங்க நீங்கள் லஞ்சம் வாங்குறதில்ல? பிகாஸ் ஐ எம் எ கிறிஸ்டியன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போய் நிற்கும் பொழுது இதுதான் அது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எக்ஸாமின் பண்ணுறார். சோத்திரம். எனக்கா இந்த பூமியில் என்னை சகித்த காரியங்கள் இவைகளெல்லாம் பார்க்கையில் பரலோகம் ஒரு பெரிய ரிவார்டு தான். ஆனால் அதை காட்டிலும் ஆமென், நீ எனக்கா இந்த பூமியில் செய்த காரியங்கள் நிமித்தம் உனக்கு நான் ஒரு பரிசை தரேன், நான் உன்னை ஹானர் பண்ணுறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த பூமியில் கிறிஸ்துவின் நிமித்தம் எந்த ஒரு காரியத்தை ஒருவன் செய்தாலும் அதற்கு வேண்டிய பலனை அவன் அடையாமற் போக மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து தன் வாயினாலே சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ ஐயோ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த காலேஜில் இடம் கிடைக்கல. ஆமென். சர்டிஃபிகேட்டில் போட்டுட்டு இருக்கு என்னான்னு, கன்வெர்டட் கிறிஸ்டியன் அப்படின்னு போட்டால் இமீடியட்டாக அது பிசின்னு மாற்றிடுறான், அவ்வளோதான். எனவே என்னுடைய பிறப்பின் அடிப்படையில் எனக்கு கிடைக்கிற உரிமை எனக்கு இல்லை, இந்த சீட் எனக்கு போச்சு, அதனால் ஏதோ ஒரு காலேஜில் எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குறான். ஆமென். சலுகைகள் பறிக்கப்படுது, என் விருப்பம் நிறைவேறலை, என் ஆசை நிறைவேறலை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இவைகளெல்லாம் ஒருத்தர் இந்த பூமியில் படுகிற பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் கண்டும் கண்டு கொள்ளாமல் போகிற தெய்வன் அல்ல. ஆண்டவர் சொல்றார், ஈச் அண்ட் எவ்ரி திங் வெதர் இஸ் வெரி வெரி ஸ்மால் திங், அதற்கும் நான் உனக்கு ரிவார்டு நான் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம், தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான், தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஆமென். தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் சொல்றான், அவன் சொன்ன அந்த வார்த்தையை கனப்படுத்தி நீங்க அவனை ஏற்றுக்கொண்டு இல்லை அவனுக்கு ஒரு நன்மையை செய்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா அவன் தீர்க்கதரிசி இல்லையா, அவன் நல்லவனை கெட்டவனா, அது அவனையும் ஆண்டவரையும் சார்ந்தது. ஆனால் நீ செஞ்ச பத்தியா, அவன் தீர்க்கதரிசின்ற அந்த வார்த்தைக்கு கனப்படுத்தின பத்தியா, அதற்கேற்ற பலனை நீ அடையாமல் போக மாட்ட. ஆமென், ஹல்லேலூயா. படிங்க பிரதர். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம், நீதிமான் என்கிற நாமத்தின் நிமித்தம், நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன், நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை, நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம், சீஷன் என்கிற நாமத்தின் நிமித்தம், சிறியரில் ஒருவனுக்கு, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான். பாருங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே யாருக்கு கொடுத்தா? சீஷன் என்கிற நாமத்தின் நிமித்தம். ஆமென். அவனும் என்ன போல ரட்சிக்கப்பட்டவன் என்கிற அந்த நாமத்தின் நிமித்தம் நீ ஒரு நன்மை அவனுக்கு செய்தீனா அவன் உனக்கு தீமை செய்யட்டும், நோ ப்ராப்ளம். ஆனால் நீ நன்மை செஞ்ச பத்தியா, யாருக்கு வேண்டிய பலனை நான் உனக்கு தருவேன்.
ஆமென். காரணம், நீ எதுக்காக செஞ்சேன்னா அவனும் கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற அந்த நாமம், அந்த அந்த டைட்டில், அதை தான் நீ பார்த்த. அவனுடைய சுவாபம் என்னன்னு பார்க்கல, அவன் நல்லவனா திருடனான்னு பார்க்கல, அவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு பார்க்கல, ஆனால் அவனுக்கு இருந்த டைட்டில். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து, நீ என்ன பார்த்த, அது நிமித்தம் நீ நன்மை செஞ்ச, யாருக்கு வேண்டிய பலனை நீ அடையாமல் போக மாட்ட. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஆண்டவர் கணக்கு வைப்பாரானால், இன்றைக்கி யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் செய்கிற தியாகங்கள், நீங்கள் செய்கிற நன்மைகள், ஆமென், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் படுகிறதான பிரயாசங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு அலையில் சொல்லாமா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதுதாங்க அது கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு. அதனால் கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நம்ம போய் பயந்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாசியும் ஏதாவது ஒரு வகையில் கிறிஸ்துவுக்காக ஏதோ ஒன்றை நாம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். சிலது நமக்கு புரியும், சிலது நமக்கு புரியாமலே செஞ்சுட்டு போயிடுவோம். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ ஒரு டம்ளர் தண்ணி தான் அப்படின்னா அதை கவனத்தில் வைக்கிறாரு சொன்னால், அதை விட எவ்வளோ காரியங்கள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால ஒரு வைபவத்தில் உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க, கல்யாணத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க, உன்னை வேறு மாதிரி பார்ப்பாங்க, அவனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும், எவ்வளோ விஷயங்கள். ஆமென். இதையெல்லாம் எதற்காக நம்ம ஒத்துக்கொண்டு போகிறோம் சொன்னால், கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் அந்த கிறிஸ்துவின் நியாயாசனம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அப்படி அல்ல. சும்மா ஒரு வெள்ளை சிங்காசனம் நடுங்குவான் ஒவ்வொருத்தனும். கர்த்தர் நியாயம் தீர்த்து அவனை நித்தியமான நரகத்துக்கு அவர் தள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில் என்பது ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கின்னு சும்மா சுகமாக வாழுகிற வாழ்க்கை அல்ல, தேவனுக்காய் வாழுகிற வாழ்க்கை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவை பற்றி பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களில் சொல்லும்போது, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை அவருக்கு எதுக்கு ஒப்பிடுறாருன்னு சொன்னால், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல் அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அப்ப எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, எல்லாரும் சொல்லுங்க. என்ன மீதியும் சொல்ல மாட்டீங்களோ? எனக்குல இருந்து ஆரம்பிங்க. போதும் அவ்வளோ, அதுக்கு மேலாம் பட்சின்னு போகாதீங்க. திரும்பி சொல்லுங்க. எனக்கு அளிக்கப்பட்ட. உனக்கு என்ன கிருபை கத்த தந்திருக்கிறாரு? பவுல் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் தந்த கிருபையின்படியே நான் அஸ்திபாரம் போட்டேன். என்ன கிருபை? அஸ்திபாரம் போடுற கிருபை. அப்படின்னு ஒன்று அவர் கொளுத்துக்காரன் நினச்சக்கூடாது. அவருக்கு என்ன கிருபைனா, ஒருத்தன் லைஃப்பில் அவனை சந்தித்து பேசி கிறிஸ்து என்கிறதான அஸ்திபாரத்தை அவன் வாழ்க்கையில் போட்டுடுவார். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த கிருபை இருக்கு? உங்கள் லைஃப்பில் எத்தனை பேரை ரட்சிப்புகளை நத்திருக்கீங்க? சோதரம். அப்போ நீங்கள்லாம் அஸ்திபாரம் போட்டு இருக்கிறீங்க யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கையில். ஆமென். அதை தான் பவுல் சொல்கிறார், எனக்கு தேவன் அளித்த கிருபை. ஒரு நிமிஷம் பவுல, என்ன கிருபைன்னா அவர் சொல்கிறார் அஸ்திபாரம் போடுற கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் டபால்னு ஏறி நின்று பேசிடுவார். மாஸ் மேடையாக இருக்கட்டும், ஏறி நின்று நீங்கள் அறியாத தேவன்றீங்க, அந்த தேவன் எனக்கு தெரியும்னு சொல்லி ஆண்டவரை சொல்லிடுவார். எந்த வீட்டுக்குள்ளனாலும் போயிடுவார், யாரோட வேணாலும் பேசிடுவார். பிலிப்பு, அந்திரேயா, பவுல், பேதுரு, இவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க.
அவளுக்கு தேவன் தந்த கிருபை என்னன்னா அஸ்திபாரம் போடுற கிருபை, ஒருத்தனை ரட்சிப்புகளை நடத்துகிற கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. வேறொருவன் அதன் மேல் கட்டு. வேறு ஒருவனுக்கு இன்னொரு கிருபை. அவனுக்கு கிருபை என்னன்னா அவனுக்கு அஸ்திபாரம் போட அவனுக்கு தெரியல, ஆனால் அஸ்திபாரம் போட்டவனை பிடிச்சி அவனுக்கு கிறிஸ்துவின் உபதேசத்தில் அவனை நடத்துகிறான். ஆமென். எப்பா நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது, ஞானஸ்தானம் என்ற ஒரு உபதேசம் இருக்குது. ரட்சிப்புனா இது, நீ எல்லாவற்றையும் விட்டு வெளியே வரணும், பறவைகள் எல்லாம் மாறணும், எல்லாம் புதிதாக மாறணும், நீ ரட்சிக்கப்பட்டதில்லை, மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அருமை பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உபதேசத்தை அதுக்கு மேலே கட்டுறான் இவன். ஆமென். ஒருத்தனுக்கு கிருபை அஸ்திபாரம் போட்டது, இன்னொருத்தனுக்கு கிருபை லிண்டல் வரைக்கும் கொண்டு போகிறது. ஆமென். இன்னொருத்தனுக்கு கிருபை லிண்டன்ல இருந்து ரூஃபுக்கு கொண்டு போகிறது, இன்னொருத்தனுக்கு கிருபை தளம் போடுறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொருத்தனுக்கு கிருபை பூசு வேலை பண்ணுறது, இன்னொருத்தனுக்கு கிருபை எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுறது, இன்னொருத்தனுக்கு கிருபை டைல்ஸ் போடுறது, இன்னொருத்தனுக்கு கிருபை வெள்ளாடிக்கிறது. பலரும் சேர்ந்து எல்லாம் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சோத்திரம், விலையேற பெற்ற கற்களை போல இருக்கிறீங்க. எப்படி இருக்குதா? எத்தனை பேர் வேலை செஞ்சான்னு தெரியாது, இது எங்கேயோ இருந்த கல். ஆமென், ஹல்லேலூயா. அவனை கண்டுபிடிச்சவன் ஒருத்தன், அவனுக்கு சுவிசேஷம் சொன்ன ஒருத்தன், அவனுக்கு உபதேசம் பண்ண ஒருத்தன், அவனை ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தின ஒருத்தன், அவனை சபைக்குள்ளே ஸ்திரப்படுத்தின ஒருத்தன், இன்றைக்கி அவன் பலன்னு இருக்கிறான். இப்போ அவனுக்கு பல கிருபைகள் இருக்குது. அவன் வெள்ளை அடிப்பான், சுண்ணாம்பு அடிப்பான், தர போடுவான், எல்லாம் பண்ணுவான். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, உனக்கு என்ன கிருபை இருக்குது? உனக்கு தேவன் தந்த கிருபை என்ன? ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் யோசிக்கணும், எதுவுமே இல்லைன்னு மட்டும் போய் சொல்லக்கூடாது. சோத்திரம். எதுவுமே இல்லாமல் யாரையும் கர்த்தர் உருவாக்கல, வைக்கல. ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், வேத வசனங்கள் உனக்குள்ளே இருக்கு, நீ பல வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் தேவன் உனக்கு தந்த கிருபை என்ன? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோத்திரம். அதனால் அந்த கிருபையை பயன்படுத்தி கிறிஸ்தவ வாழ்க்கையை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா ஒரு கட்டடத்துக்கு ஒப்பிடுறார். அப்போ ஒவ்வொருத்தனையும் ஒரு மாளிகையாக கட்டடமாக என்ன பண்ணுறோமா, கட்டி கொண்டே வருகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சபை நடத்துகிறேன், நான் சில விஷயங்களை பேசி முடிக்கிறேன். நான் பேசி முடித்தவொடனே அடுத்தது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அங்கே சண்டே ஸ்கூல் நடக்குது. அவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி, அவன் புரிந்து கொள்கிற மாதிரி அங்கே 2 அக்காமார் நின்று என்ன பண்ணுது, என்ன மாதிரியா பேசுவாங்க. அவங்க என்ன மாதிரி பேசுனா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஆமென். அவனுக்கு ஏற்ற லாங்குவேஜில் என்ன பண்ணணும், பேசணும். மழலை மொழியில் பேசணும். ஆமென். அவனுக்கு டான்ஸ் ஆடி காட்டணும், அவனுக்கு பாட்டு பாடி காட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன மாதிரி ஜி கொடு, ஏன் மைனர் கொடுனா, இன்னும் மைனரோ போ மைனர்ன்டுவான். அவனுக்கு அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு பாட்டு, அவ்வளோதான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இது முடிஞ்சோன்னு பாருங்கள், யூத்தெல்லாம் கூடுறாங்க, அதுக்கு ஒரு லீடர் இருக்கிறார், அவர் அவங்களுக்கு டீச் பண்ணுறார். சோத்திரம். ஆமென். இப்போ நான் இவ்வளோ நேரம் பெயிண்ட் அடிச்சுன போதாதா? அருமை, நீனா அந்த பக்கம் ஒரு பெயிண்ட் அடிக்கிற, இந்த பக்கம் இவனுக்கு பெயிண்ட் அடிக்கிற, எவனுக்கும் பெயிண்ட் அடிக்கக்கூடாது, எழுந்து போ அப்படின்னா நல்லா இருக்குமா? இல்லை. அவனுக்கு ஏற்றாது போல் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். ஆமென். இந்த உட்காந்துக்கிறான் பாரு, பைபிள் வச்சு, அவன் வேறு உலகத்தில் இருக்கிறான். நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், அவன் வேறு உலகத்தில் கையை அசைச்சு ஏதோ பேசினு கொண்டு இருக்கிறான், பைபிள் திறந்து பார்த்துனுக்கிறான், அவன் என்ன வசனம் படிக்கிறான்னு அவனுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நல்ல புள்ளியாக உட்காந்து இருக்கிறான். ஆமாம். இப்போ நான் முச்சாதான் அவனுக்கு என்னது சர்வீஸே, நான் முச்சப்படுத்த அவனுக்கு சர்வீஸே, சர்ச்சே. அங்கே போய் எல்லாரையும் பார்த்துக்கிறது, சிரித்து பேசி கொண்டுட்டு அங்கே இன்றைக்கி என்ன பாட்டோ என்னவோ எல்லாம் பாட்டு கொண்டு போகும்போது என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது, எதனா வாங்கி இங்கே சாப்பிட்டு போனால் அதுதான் அவனுக்கு சர்வீஸ். இது அவனுக்கு சர்வீஸ் இல்லை. பாவம் 2 மணி நேரம் காலை மடக்கின்னு உட்காந்துக்கிறான் பார், புள்ள அமைதியாக. சோதரம். அவனுக்கு பேர் என்னது? சிறியவன், சின்ன பையன். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி ஒருத்தங்கிறான் பாரு, கேமராமேனு. அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்ன? வாலிபன். ஆமென்.
ஹல்லேலூயா. இதை முன்னாடி ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு பைபிள்லாம் படிக்கிறார். இவருக்கு பேர் என்ன? சகோதரன் தான். பின்னா நான் சகோதரி நான் சொன்னேன். நாங்கள் பேசின வர டைமில் சொல்லுங்கள். பிள்ளைகளே, வாலிபனே, பைபிள் டைமில் வாங்க. நான் 2 சொல்லிட்டேன். பிள்ளைகளே, யோவான் அப்போஸ்தலன் யோவான் என்ன சொல்கிறான்? பிள்ளைகளே, வாலிபர்களே, பிதாக்களே. அந்த பெரியவரில் தான் என்ன லாங்குவேஜில் சொல்கிறான்? பிதாக்கள். அப்போ சபையில் யாரெல்லாம் இருக்கிறா? பிள்ளைகள் இருக்கிறான், வாலிபன் இருக்கிறான், பிதாவின் அனுபவத்தில் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு கட்டடம் போல நம்முடைய லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை பலரால் கட்டப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவன் உனக்கு தந்திருக்கிற கிருபை. ஒவ்வொருவனுக்கும் வித்தியாசமான கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ அந்த கிருபைகளை அந்தந்த நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இது ஒரு கட்டடம், ஒரு தோட்டம், மாளிகை, அப்புறமா பண்ணை, இப்படி பல விஷயங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒப்பிடு பேசப்படுது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம போய் நிற்கும் பொழுது, ஆமென், ஆண்டவர் நம்முடைய பேஜை திறந்தாருன்னா அதில் இருக்கும், நீ அஸ்திபாரம் போட்டியா, எத்தனை பேருக்கு போட்டிருக்கிற, என்ன பண்ணியிருக்கிற, என்ன ஏது எல்லாம் இருக்கும்போது அதற்கேற்றதான பலனை கர்த்தர் தருகிறார். ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. அதனால் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஓகே, நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு, அதில் டவுட் இல்லை, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் பொழுது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்ப்பார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வந்துச்சு இல்லையா அந்த வார்த்தை? ஸ்தோத்திரம். ஆமென். ரோமர் 14:10 படிங்க. ரோமன்ஸ் சாப்டர் 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாய் நிற்போமே. உன் சகோதரனை எல்லாம் நீ ஏன் இப்படி சொல்கிற, ஏன் குற்றவாளி நினைக்கிற? ஓகே, அப்போ கிறிஸ்துவின் நியாயாசனம், அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை வருது இல்லையா? இது ரோமரில் வருது, 2 கொரிந்தியர் 5:10 வருது. 2 கொரிந்தியர் 5:10 படிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக. கிறிஸ்துவின் நியாயாசனம். அப்போ இந்த வார்த்தை வருகிற இடங்களிலெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதான கிரீக் வேர்டு என்னன்னு சொன்னால் பீமா, BEMA. இந்த 2 இடத்துலையுமே அதே ஒரே கிரீக் வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. இந்த கிரேக்க வார்த்தை என்னுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஆல்டர் அல்லது போடியம், இல்லை புல்பீட்ன்றோம், ஒரு உயர்ந்த இடம். ஆமென். ஹல்லேலூயா. இது எக்ஸாக்டாக எங்கே பயன்படுத்தப்படுறது அப்படின்னு சொன்னால், ஒரு விளையாட்டு நடக்கும் பொழுது, ஒரு மேட்ச் நடக்குதுன்னு சொன்னால் அந்த மேட்சை கண்காணிக்கக்கூடியதான ஜட்ஜு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உட்கார்றதான அந்த சீட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறதான பேர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அங்கே உட்கார்ந்து கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய ஜாப் என்னன்னு சொன்னால், இந்த கேம் இந்த ரூல் படி எல்லாரும் விளையாடுறாங்களா, யாருன்னா ரூலை மீறி விளையாடுறானா அதை கண்காணிக்கணும். 2வது, மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னா யார் யாருக்கு என்னென்ன வகையான ரிவார்டு கொடுக்கணும். ஆமென். சோத்திரம். இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்க, இந்தியன் டீம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்தியன் டீமுக்குன்னு சொல்லி ஒரு கப்பு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அத்தனை பிளேயர்ஸை வந்து நின்று அந்த கப்பை தூக்கி நின்றுட்டான், எல்லாம் ஃபோட்டோ அடிக்கிறான். ஆமாம், மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஆமாம். அதுக்கப்புறமா என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மேன் ஆஃப் த மேட்ச், யார் அதிகமான விக்கெட் எடுத்தா, யார் வந்து அற்புதமாக ஸ்டெம்பிங், எத்தனை ஸ்டெம்பிங் பண்ணார், எத்தனை கேட்ச் பிடிச்சார், இப்படி ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறான், அதுதான் நாங்கள் ஜெயிச்சுட்டு மொத்த கப்பை வாங்கிட்டோமே, அப்புறமா என்ன அப்படின்னா, இல்லை, இவ்வளோ மேட்ச் நடந்து வந்தது எல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி உன்னுடைய அந்த ஸ்பிரிட், உன்னுடைய அந்த கேம் ஸ்பிரிட், அதை நாங்கள் பாராட்டணும்னு நினைக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.
அதே தான் இது. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தர் அந்த உயர்ந்த அந்த 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 பெஞ்சில் அப்படி உட்கார்ந்து, ஸ்தோத்திரம், ஆமென், நம்ம அனலைஸ் பண்ணுகிறார், நம்மை கவனிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முறைமையின்படி, சட்டத்தின்படி, ஆமென், ஹல்லேலூயா, ஒழுங்கின்படி நம்ம ஓடி இருக்கிறோமா என்பதை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போ பந்தய சாலை என்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வருகிறார். ஆமென். நம்முடைய ஓட்டம் எப்படி மாறியா? அப்போ அடுத்தது குத்துச்சண்டைக்கு கொண்டு வருகிறார். குத்துச்சண்டை எப்படி சொல்லும்போது சட்டத்தின்படி, சும்மா போய் உள்ளே இறங்கிட்டு கண்டமேனிக்கு என்ன பண்ணக்கூடாது, குத்தின்னு இருக்கக்கூடாது. நான் கூட குத்திட்டேன் சார் அப்படின்லாம் இல்லை. இல்லை, நீ சரியா இல்லை, சட்டத்தின்படி என்ன பண்ணல, நீ என்ன ஏடா கூடமாக கண்ட இடத்துல குத்தினுக்கிற, இல்லை. சோத்திரம். அப்போது ஒழுங்கின்படி, சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்கிறவன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதற்கு ஒரு நெறிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சட்டத்தின்படி ஓடி முடிக்கிறவனுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு ஓடி முடிக்கிறவனுக்கு, விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு, ஆமென், கர்த்தர் தன் ராஜ்யத்தை தருகிறது மாத்திரமல்ல, அவனுக்கு வேண்டியதான ரிவார்டையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 15:58 வாஸ்தவம்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:58 அதில் சொல்லும்பொழுது கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படுகிறவர்கள். வாசிங்க 15:58. எனக்கு பிரியமான சகோதரர், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். அப்போ கர்த்தருக்கு வெளியே நம்ம படுகிற பிரயாசம் உண்டு. நம்முடைய ஓன் லைஃபுக்காக, பல விஷயங்களுக்காக நம்ம பிரயாசம் வரும். ஆனால் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. படிங்க. விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்போதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. போடுவர் அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி காலையில் அன்பரசுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் காணிக்கை பாட்டு பாடுங்க, ஏன்னா இன்றைக்கி பாடுறவங்க பிள்ளைங்க கொஞ்சம் ஆப்சண்ட், அதனால் நீங்கள் பாடுங்க. அவர் சொன்னால், நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் ஐயா, கொஞ்சம் காலதாமதமாக நான் வந்துடுவேன். நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கிறார், வீட்டில் உட்காந்து தூங்கலாம், ஆனால் இங்கே வந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவுக்காக எடுக்கிறதான சின்ன சின்ன முயற்சிகள். ஆமென், ஹல்லேலூயா. செவ்வாய்ப்பேட்டையிலேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து பஸ்ஸை ஏறி கொண்டு அந்த அம்மா வந்து உட்காருது. எவ்வளோ சபைகள் இருக்குது, எங்கே வேணால் போகலாம், ஆனாலும் கிறிஸ்துவுக்காக, ஆமென், காலையில் புறப்பட்டு வந்து இந்த வயசுலேயே வந்து உட்காந்துடுறாங்க. ஆமென், அம்பத்தூர்லேருந்து வராங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. கிறிஸ்துவுக்காக நீ எடுக்கிறதான முயற்சிகள், பிரயாசங்கள், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வருமானத்திலேருந்து நீங்கள் உதவிகளை செய்கிறீங்க, கொடுக்குறீங்க, சபையை தாங்குறீங்க, ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க, ஸ்தோத்திரம், மற்றவர்களை விசாரிக்கிறீங்க. இதையெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். ஒன்றுமே கர்த்தருடைய பார்வையிலிருந்து மிஸ் ஆக போகிறதே கிடையாது. ஆமென். அற்புதமான வசனம். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். சிலவன் ஏழ்மையாக இருக்கிறான்னா எதற்காகன்னு சொன்னால், அவன் கிறிஸ்துவ நிமித்தம் பல விஷயத்தை விட்டதுனால அவன் இன்றைக்கி இந்த பூமியில் மனுஷ கண்களுக்கு முன்னாடி ஒரு வேளை அவன் ஏழையாக இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் குடும்பத்தை சார்ந்தவனை போல் மற்றவன் லேண்டை அபகரித்து வாங்கணும்னு நினச்சிருந்தான்னா வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் அவன் செய்யலை, கிறிஸ்துவ நிமித்தம் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்டாப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் சிலருடைய கண்களுக்கு நம்ம அற்பமானவர்களாக தெரியலாம், ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் உன்னை எல்லாருக்கும் முன்னாடி கனம் பண்ணுவார். ஆனால் இந்த காலையில் உங்கள் எல்லாரோடையும் பார்த்து கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை இதுதான். இந்த பூமியில் கிறிஸ்துவின் நிமித்தம் நீ படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் ஒரு பலன் உண்டு என்பதை மறந்து போகாது. ஆமென். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோமாக. ஓ தேவாதி தேவனே, இந்த ஒரு நல்ல ஒரு காலை வேளையில் எங்களை இங்கே குடும்பமாய் உங்களுடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்திரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இங்கே இருக்கவங்களோட ஒவ்வொரு மன கண்ணீர்களுக்கும்
இன்று நீர் பதில் தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீ கண்ணீருக்கு தள்ளப்பட்ட வேலையை நான் மறக்கவில்லை. நீர் எனக்காக எதையெல்லாம் செய்தியோ அதை நான் மறக்கவில்லை. இந்த உலகம் உன்னை மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்கலை. என் கணக்கில் நீ இருக்கிற. உனக்கு வரப்போகிற எல்லா விஷயமும் நான் வைத்திருக்கிறேன். ஒரு நாள் என் முன்னே நீ வந்து நிற்கும் போது உனக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும், எவ்ரி சிங்கிள் ரிவார்டு உனக்கு நான் வைத்திருக்கிறேன். இந்த உபத்திரம் கொஞ்ச நாள் தான், இது உன்னை விட்டு விலகி போயிடும். நீ என்னிடத்துல வரும்போது, அப்பா கிட்ட வரும்போது, அப்பா எனக்காக நீ செய்த அனைத்திற்காகவும் உனக்கு தர வேண்டியதை நான் தருவேன். உன் குடும்பத்திற்கு நான் தர வேண்டியதை நான் தருவேன். இந்த காலை வேளையில் உங்கள் மனதின் விருப்பத்தை தேவன் காண்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் ரகசிய உபத்திரங்களை தேவன் காண்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் அழுதிங்களோ, எங்கெல்லாம் வணங்கினீங்களோ எல்லா இடத்தையும் தேவன் காண்கிறார். அதற்கான பதில்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஓ தேவாதி தேவனே, இந்த ஒரு நல்ல காலை வேளையில் எங்கள் ஆவிக்கு தேவையான ஆகாரத்தை நீர் தந்திரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ப்ரொடெக்ஷனை நீர் கட்டளையிட்டீரே, அதற்காக நன்றி அப்பா. அதில் சீக்கிரத்தில் இந்த பாரம் யாவும் நீங்கிவிடும் அப்பா. ஓ தேவாதி தேவனே, எங்கள் குடும்பத்தின் மீதும் கரங்கள் இருக்கிறதே, அதற்காக நன்றி. எங்கள் பிஸ்னஸ் மீதும் கரம் இருக்கிறதே, அதற்காக நன்றி. எங்கள் படிப்பின் மீதும் கரம் இருக்கிறதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, எங்கள் மனதின் கிரியைகளை நீர் அறிந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. இவ்வளோ நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறாரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே, எங்களோட ஒவ்வொரு கோரிக்கையும் பார்த்து நீர் நிறைவேற்றி கொண்டே வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதற்கெல்லாம் பாத்திரன் நான் அல்ல அப்பா, ஆனால் உன் கிருபையினால் இது யாவும் கூடும். இந்த நல்ல காலை வேளையில் தேவனே, எங்கள் குடும்பத்தோடு நீர் இருந்து உன் கையின் நிழல் போல எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.